வெல்கம் டு ஜெடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பவுலிங் மிஷின் வந்து வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம ஜஸ்ட் வந்து இழுத்து விட்டாலே போதும், பயங்கர ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா போகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பவுலிங் மிஷின் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து இந்த கட்டைகளை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் மிஷின் வந்து செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து பவுலிங் மிஷின் செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுனால இன்றைக்கி வந்து இந்த கட்டைகளை யூஸ் பண்ணி வந்து செய்ய போகிறோம். அதுக்கடுத்த வீடியோவில் கூட நம்ம வந்து மோட்டரை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அது போக வந்து இதுக்கு வந்து இந்த மாதிரி டியூப் வந்து தேவைப்படும். சைக்கிள் கடைகளில் இந்த மாதிரி டியூப் கேட்டிங்க அப்படின்னா ஒரு 10 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய டியூப்பை வந்து தருவாங்க. இதை யூஸ் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி நம்ம வந்து செஞ்சிடலாம். அது போக ஆணி வந்து தேவைப்படும் அரையிறதுக்கு. அதுக்கடுத்து கட்டுறதுக்கு கயிறு இருந்தாலே போதும். சரி, ஓகே, இந்த கட்டைகளை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மரக்கட்டையை வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பேஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். பேஸுக்கு வந்து நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு கல் கூட வந்து வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து 2 ரீப்பர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கிறேன். இதை தான் இந்த மாதிரி வந்து வைக்க போகிறோம். அது போக வந்து ஒரு கட்டை வந்து பார்த்திங்கன்னா 2 கட்டை இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நிற்கிற மாதிரி வந்து செட் பண்ண போகிறோம். நடுவில் வந்து ஒரு கம்பு வந்து செட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து இந்த கட்டையை ஜஸ்ட்டு வந்து வச்சு இங்கனக்குள்ளே வந்து நம்ம வந்து ஆணி மட்டும் அடிக்க போகிறோம். ஸோ இந்த இதை வந்து வச்சு இது சமமாக வந்து வச்சுக்கோங்க. வச்சு இங்கனக்குள்ளே தான் வந்து ஆணி வந்து அடிக்க போகிறோம். இதை வந்து வச்சு ஆணி வந்து அரைஞ்சிக்கிறேன். இதில் இந்த மாதிரி வந்து ஆணி வச்சு ஒரு 2-3 ஆணி வந்து பார்த்திங்கன்னா நகராமல் இருக்கிற மாதிரி வந்து அடிச்சு விட்ருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பிடுங்காது. ஸோ அது போக வந்து சைடும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆணிகளை வந்து சேத்தாப்பில் இருக்கிற மாதிரி அரைஞ்சி விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பானா சேஃபில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி இன்னொரு கட்டையை வந்து பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே வந்து இந்த மாதிரி வந்து அரையணும். எதுக்காகனா அந்த நம்ம வந்து இழுத்து விட்றப்ப வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்பாகி வந்து அந்த கட்டை வந்து நிற்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து முக்கால்வாசியில் இருக்கிற மாதிரி வச்சு ஆணி வந்து அரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரேமை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து வச்சுட்டு இதில் தான் வந்து பாருங்கள் நம்மளுக்கு அந்த பவுலிங் இதை வந்து பார்த்திங்கன்னா டப்புன்னு வந்து அடிக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். வச்சதுக்கடுத்து இதில் வந்து லான்ச்சிங் பேடை வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணுவோம். ஸோ அது வந்து செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி 2 கட்டையை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஒரு கட்டையில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 2 ஓட்டை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டோம். இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பண்ணுறதுக்காக தான். ஸோ இதை தான் வந்து ஃபிட் பண்ணுவோம். இதில் வந்து ஜஸ்ட்டு வந்து இந்த இதை வந்து ஒரு போல்ட் வந்து இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுக்கிறேன். அதை வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இதை வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிறேன். ஃபிட் பண்ணிவிட்டு அதில் வந்து போல்ட்டை வந்து போட்டுக்கிறேன். இது வந்து லூஸாக இருந்தாலே வந்து போதும். இது வந்து நம்மளுக்கு லான்ச் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான். இதை வந்து நம்ம வந்து இங்கிட்டு கூட அதாவது அட்ஜஸ்ட் பண்ண போல் இங்கே இதில் வந்து மாற்றிக்கலாம். அந்த மாதிரி வந்து நான் ஸ்க்ரூ வந்து ஓட்டை வந்து போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து இதுதான் இந்த மாதிரி வந்து போகணும். கீழே வந்து ஒரு கட்டை இருக்கணும். இது மட்டும் இந்த மாதிரி வந்து போகிற மாதிரி வந்து இருக்கணும். ஸோ அவ்வளோதான். இதை வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணுவோங்க. இதை வந்து இந்த இதில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து ஃபிட் பண்ணுவோம். அதுபோக வந்து இந்த ஃப்ரேமை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இங்கிட்ட ஒரு ஃப்ரேமை வந்து வச்சு வந்து முடிச்சிடுவோம். இது வந்து ஃபோர்ஸாக வந்து பாருங்கள், இந்த மாதிரி வந்து இதில் அடிக்கும் போல வந்து பவுலிங் வந்து ஃபோர்ஸாக வந்து போகும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும். சரி, ஓகே, இந்த மாதிரி தான். இதை வந்து நம்ம வந்து ஒரு கிளிப் போட்டு வந்து முறுக்கி வந்து விட்டுக்கலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி கிளாம்பை வச்சு வந்து நான் வந்து முறுக்கி விட்டுக்கிறேன். கிளாம்ப் வச்சு முறுக்கி விட்டுட்டு சைடு வந்து ஆணியும் நம்ம வந்து அடிச்சுக்கிறோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இதை ஜஸ்ட்டு வந்து வச்சு இதை வந்து முறுக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபிட் பண்ணதுக்கடுத்து இது வந்து நகராமல் இருக்கணும்னா கொஞ்சம் வந்து சைடு வந்து மரக்கட்டைகளை வந்து நம்ம வந்து அடிச்சு விட்டோம் அப்படின்னா இங்கிட்ட வந்து நகராது. இதே மாதிரி இங்கேயே வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணதுக்கடுத்து நம்ம டியூப் இருக்குல்ல, டியூப்பை வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்க்கலாம். ஆன்டி 3 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி வந்து இருக்குது. இதுக்கு வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் வந்து இங்கனக்குள்ளே வந்து ஒரு பலகை வந்து வச்சு அடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிரும். அதுபோக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கட்டைகள்லாம் வச்சோம் அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து ஆயிரும். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ டியூப்பை வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ண போகிறோம். அப்படியே வந்து டியூப்பை வந்து செட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து ரொம்ப இழுக்கிறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். இதை வந்து பாதியாக நம்ம வந்து இது பண்ண போகிறோம், அதாவது வெட்டிட்டு இதுதான் செட் பண்ண போகிறோம். அப்படின்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் இழுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது டியூப்பாகவே வச்சு நீங்கள் பண்ணாலே நல்லா வந்து ஸ்ட்ராங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரி, ஓகே, இப்போ வந்து இதை வந்து இந்த அளவுக்கு வச்சு நான் வெட்டிக்கிறேன்.
இந்த மாதிரி வச்சு பாதியாக வந்து வெட்டிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. எவ்வளோ லென்த்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா வந்து இழுக்க வந்து வரும். ஸோ இதோட இதே வந்து போதுமானது. இதுவே நல்ல ஸ்ட்ராங் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு முடிச்சு வந்து போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து இப்படி வந்து வச்சு இதை வந்து வெளியே வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதுவே ஒரு நல்ல முடிச்சா இருக்கும். அதுக்கடுத்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ வந்து வெட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து வச்சு அவ்வளோதான். இதுவே நம்மளுக்கு வந்து போதும். அதுக்கடுத்து இந்த கட்டை இருக்குல்ல, இந்த கட்டையை வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இங்கே வந்து முடிச்சு போட்டோன்னு வைங்களேன். ஸோ இது இழுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா வந்து இழுத்து எவ்வளோ இழுக்க முடியுதுன்னு பார்த்துக்கோங்க. நல்லா இழுக்க முடியுது. ஸோ இது நல்லா இழுத்தோம் அப்படின்னா இழுத்துட்டு அப்படி வந்து போகும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானது. ஸோ இங்கனக்குள்ளே வச்சு நான் வந்து வெட்டி விட்டுக்கிறேன். வெட்டி விட்டு முடிச்சு வந்து போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து வருது. ஸோ இங்கே இருந்தாலே வந்து போதும். இந்த மாதிரி வச்சு முடிச்சு வந்து போட்டுக்கிறேன். பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. எப்படி அடிக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸாக வந்து அடிக்குது. நம்ம இதுக்குன்னா இன்னும் ஸ்ட்ராங் வந்து படுத்திட்டோம் அப்படின்னா பால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபோர்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து போகும். சரி ஓகே, பாலை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபிட் பண்ணணும். பாலை வந்து நம்ம நேராக வந்து அப்படியே ஃபிட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் ஒரு கிண்ண மாதிரி அமைப்பை வந்து இங்கே வந்து ஃபிட் பண்ணிவிட்டு பாலை வச்சு எப்படி லான்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வந்து இங்கே வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவே வந்து கரெக்டாக இருக்கும். இதில் தான் வந்து பாலை வந்து போட்டு இழுத்து வந்து விட போகிறோம். ஸோ கரெக்டாக வந்து இருக்கும் இதில். இந்த மாதிரி வந்து முறுக்கி விட்டாச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த கட்டைகளெல்லாம் சைடு வந்து வச்சு இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் வந்து படுத்திடலாம். ஸ்ட்ராங் படுத்தினதுக்கடுத்து இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பவுலிங் மிஷின் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டியூப் வந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இங்கே வந்து பாலை வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு லென்த் வந்து போகணும்னு நினச்சோம் அப்படின்னா இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சுருக்கணும். அப்போ போல் வந்து நல்லா வந்து லென்த் வந்து போகும். இப்போதைக்கு வந்து இந்த லென்த்து நான் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து பாலை ஜஸ்ட்டு வந்து வச்சுட்டு இங்கேனக்குள்ளே வந்து பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கூட நம்ம நல்லா பிடிச்சிக்கலாம். ஸோ பிடிச்சிட்டு இழுக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இழுக்கலாங்க. இழுத்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம ஸ்பீடாக வந்து போகும். இதை வந்து பாருங்கள், இன்னொருக்க செம்மையாக வந்து போகுதுங்க. அடித்து வந்து ரிட்டன் வருது. இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டான பால். ஸோ இதை வந்து வச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சல்லுன்னு வந்து போகும். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் வந்து போடுற மாதிரி வந்து இருக்கும். இதையே நம்ம வந்து வித்தியாசமாக ட்ரை பண்ணணும்னா இப்படி வச்சுக்கிட்டு கொஞ்சம் மாற்றி இப்படி வச்சோம்னா நம்மளுக்கு திசையை மாற்றி கூட நம்மளால் வந்து போக வைக்கலாம். நல்லா வந்து ஒர்க் ஆகுதுங்க. செமையாக வந்து இருக்குது. இதை வச்சு விளாண்டு பார்க்கலாம் எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பவுலிங் மிஷின் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து விளாண்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அன்பு தான் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் வந்து பிடிக்க போகிறான். நான் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் மிஷினில் வந்து வச்சு பவுலிங் வந்து போட போகிறேன். அவன் வந்து எப்படி வந்து அதை அடிக்கிறா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பவுலிங் வந்து போடும்ல அந்த ஸ்பீடு இருக்க தான் செய்யுது. ஸோ நார்மலாக வந்து நம்ம வந்து பவுலிங் போடுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இதை வந்து சைடு அப்படி இப்படின்னு வச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து போகுது. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. சரி ஓகே, இப்போ வந்து பவுலிங் வந்து போடலாம். அவன் எப்படி அடிக்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து வச்சுட்டு இந்த டியூப் இருக்குது பார்த்திங்கன்னா அதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு வந்து நம்ம பவுலிங் வந்து போடுற மாதிரி இருக்கும். சரி ஓகே, நான் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை வந்து பிடிச்சிக்கிறேன். அடி பார்த்துருப்பீங்க பவுலிங் வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து தூரத்தையும் அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே முன்னாடி இன்னும் வைக்கிறோம் அப்படின்னா இன்னும் ஸ்பீடு வந்து போகும். இப்போ வந்து பவுலிங் வந்து அவள் பிடிச்சிக்கிட்டே தான் இருக்க போகிறா. எப்படி அடிக்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து பவுலிங் வந்து பிடிக்கலாம். 1 2 3. ஐயோ, இது வந்து அங்கே அடித்து இப்படி போச்சு. சரி, இன்னொருக்க பவுலிங் வந்து போடலாம். சரி ஓகே, இப்போ நாள் அடி. ஓகே, அடிச்சுட்டா. அடி. இது வந்து நல்லா காமெடியாக இருக்குங்க. இது நல்ல ஸ்பீடாக தான் வந்து வருது பவுலிங் மிஷினு. சரி ஓகே, அதுக்கடுத்து நான் வந்து பிடிக்கிறேன். அன்பு வந்து பவுலிங் வந்து போடட்டும். அது எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஐயோ, சாரி அன்பு, காலை அடிச்சு வலிக்குதா? சாரி, அந்த கட்டை மேலே மிதிச்சுக்கோ.
செம்மையாக வந்து இருக்குங்க. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். பவுலிங் மிஷின் வந்து நம்ம வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து இழுத்து விட்றோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து போகுது. நம்ம நார்மலாக இழுத்து விட்டாலும் அந்த இதுக்கு வந்து போகுது. நம்ம வந்து இன்னும் மேலே வந்து பின்னாடி வந்து போகிறோம் அப்படின்னா இந்த இதை அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து பவுலிங் வந்து லாங்காகவும் வந்து வருது. இங்கே வந்து சின்ன இடம்னால இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். நல்லா வந்து வருதுங்க. இது கூட நம்ம வந்து செஞ்ச பேட்டு தான். இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி வந்து பண்ணியிருப்போம். இந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த பவுலிங் மிஷின் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து விளாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து விளாட்லாம். சரி, ஓகே. அதுக்கடுத்து வந்து இதிலேயே வந்து மிஷினை கனெக்ட் பண்ணி அது எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் ஆதரவு தாருங்க. நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.